நீங்கள் ஒரு கிரிப்டோ ட்ரேடராக இருக்கலாம், இல்லாட்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம், ஃபோரெக்ஸ் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் சார்ட்டை பார்த்த உடனே இப்போ பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்காகத்தான் நீங்கள் கற்றுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதான் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்த பிறகு மார்க்கெட்டில் பையர்ஸ் செல்லர் இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் டாமினேட்டாக இருக்கா மார்க்கெட்டில் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணலாம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு காயின்சைட் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் சார்ட்டை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு மார்க்கெட்டில் தெரிகிற விஷயம் தான் இந்த கேண்டில் ஸ்டிக். அப்படின்னா இந்த கேண்டில் ஸ்டிக்கை நீங்கள் தரவாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த கேண்டில் ஸ்டிக் மார்க்கெட்டில் ஏன் ஃபார்ம் ஆகுது, என்ன மாதிரி டைப் கேண்டில் வந்தால் மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகும், நம்ம மொத்தம் 5 முக்கியமான கேண்டில் ஸ்டிக் பார்க்க போகிறோம். இது மார்க்கெட்டில் எப்படி வேலை செய்யுது, ரியலாக சார்ட்டில் அது எப்படி அப்ளை பண்ணுறது, இதை யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எப்படி பர்ஃபெக்டாக செட் பண்ணுறது அதை பற்றி பார்ப்போம். இப்போ மார்க்கெட்டில் 2 டைப்பான கேண்டில் ஸ்டிக், ஒன்று க்ரீன் கலர், இன்னொன்று ரெட் கலர். இப்போ நம்ம இந்த க்ரீன் கலரை புல்லிஷ் கேண்டில்னு சொல்லுவோம், இந்த ரெட் கலரை பியரிஷ் கேண்டில்னு சொல்லுவோம். அப்படின்னா க்ரீன் கலரில் பையர்ஸ் இருக்காங்க, ரெட் கலரில் செல்லர்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டாகவே எங்கல்ஃபிங் பேட்டர்ன். எங்கல்ஃபிங் போகிறதுல 2 டைப் இருக்குது, ஒன்று புல்லிஷ் எங்கல்ஃபிங், இன்னொன்று பியரிஷ் எங்கல்ஃபிங். இது ஒரு டபுள் கேண்டில் ஸ்டிக், ஏன்னா இதில் 2 கேண்டில் இருக்குது. இப்போ புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதலாவதாக வர்ற கேண்டில் ரெட் கேண்டலாக இருக்கணும், அதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணி வர 2வது கேண்டில் க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்கணும். ஃபர்ஸ்ட்டாக வர இந்த ரெட் கலர் கேண்டிலோட இந்த எங்கல்ஃபிங் கேண்டலில் ஃபர்ஸ்ட்டாக வர இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டலில் ஃபர்ஸ்ட்டாக வர இந்த ரெட் கலர் கேண்டலோட ஹை ப்ரைஸையும் லோ ப்ரைஸையும் இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணி வர்ற 2வது கேண்டலான க்ரீன் கலர் கேண்டல் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அப்படின்னா இந்த கேண்டலை இது ஃபுல்லாக விழுங்கி இருக்கணும். இதை தான் நம்ம எங்கல்ஃபிங்னு சொல்லுவோம். ரைட், அதே கான்செப்ட் தான் இங்கே பியரிஷ் எங்கல்ஃபிங். ஃபர்ஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் கேண்டில் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகும், அப்புறம் இதை ஃபாலோ பண்ணி ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். இந்த ரெட் கலர் கேண்டில் இந்த க்ரீன் கலர் கேண்டலோட லோவையும் ஹையையும் க்ளோஸ் பண்ணி இருக்கணும். அப்படிதான் பியரிஷ் எங்கல்ஃபிங். இந்த கேண்டில் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகிறப்ப இந்த கேண்டலோட பொடியும் இதை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா விக்கும் இல்லாட்டி சேரும், இதுவும் இந்த கேண்டிலை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். அதையும் நம்ம புல்லிஷ் எங்கல்ஃபிங் தான் எடுத்துக்கோம். சேம் அதே விஷயம் தான் இதுவும். இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங்கிறது நம்ம சப்போர்ட்டில் பார்ப்போம். சப்போர்ட்டில் வர்றப்ப மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகி அப் ட்ரெண்டுக்கு போகலாம். அதே மாதிரி இந்த பியரிஷ் எங்கல்ஃபிங்கை நம்ம ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் பார்ப்போம். இந்த இடத்துல இந்த கேண்டில்ஸ் வர்றப்ப மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் ஆகி டவுன் ட்ரெண்டுக்கு வரலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த ஹேமர் கேண்டில் ஸ்டிக். இது ஒரு சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். இப்போ இந்த ஹேமர் ஒரு இதுக்கே அந்த நேம் வந்துச்சு அப்படின்னா இது ஹேமர் சுற்றி மாதிரி இருக்கும், அதனால தான் இந்த ஹேமர் கேண்டில் ஸ்டிக்னு சொல்கிறாங்க. இப்போ இது விட்டு பாடி ரேஷியோ இருக்குது, பொடி இது விட்டு பெர்சன்டேஜோட இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 இருக்குன்னா இதோட 5 மடங்கு அதிகமாக இருக்கணும். அப்படி அட்லீஸ்ட் இல்லைனா ஒரு 3 மடங்கு அதிகமாக இருக்கணும். இது 10 இருந்தால் இது விக் ரேஷியோ 30 இருக்கு, இல்லாட்டி 50 இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது மார்க்கெட்டில் இன்னும் எஃபெக்டாக ஒர்க் ஆகும். இது 35 இருக்குது, அப்போ இதோட 3 மடங்கு அதிகமாக இருக்குது விக். சம்டைம் மார்க்கெட்டில் இப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும் ஹேமர். இதெல்லாம் நம்ம ஹேமராக எடுத்துக்கோமான்னு கேட்டால் எடுத்துக்க மாட்டோம். மார்க்கெட்டில் சம்டைம் ஹேமர் இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், நம்ம இது ஹேமராக எடுத்துக்கோமான்னு கேட்டால் எடுத்துக்கோம். இதுக்கு நம்ம லோவர் வீக் அதிகமாக இருக்கணும், அப்பர் வீக் நம்ம இதுக்கு எதிர்பார்க்க மாட்டோம். அப்படி அப்பர் வீக் இருக்குன்னா இந்த மொத்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் இந்த பொடியோட ரேஷியோ இருக்குமே, இந்த பொடியோட ரேஷியோவில் ஒரு 2% 3% இருந்தால் அது ஓகே. இந்த ஹேமர் கேண்டில் ஸ்டிக்கில் மார்க்கெட்டில் பாட்டமில் ஃபார்ம் ஆகும், இல்லாட்டி சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகிறப்ப இதுக்கு பொடியோட ரேஷியோ விட இதுக்கு விக்ட ரேஷியோ ஒரு 5 மடங்கு இல்லாட்டி 3 மடங்கு, மினிமம் 3 மடங்கு லென்த்தாக இருக்கணும். அப்படி இருக்கப்போ தான் மார்க்கெட்டில் இதுக்கு அக்யூரசி அதிகமாக இருக்கும். இதுக்கு நம்ம லோவர் வீக் மட்டும் தான் பார்ப்போம், அப்பர் வீக் வந்தாலும் ஓகே. பொடி ரேஷியோவை விட ஒரு 50% இருந்தால் நம்ம தான் கன்சிடர் பண்ணிக்குவோம் ஹேமர் அப்படின்ட்டு. ஹேமரை நம்ம சப்போர்ட்டில் பார்ப்போம், ஹேங்கிங் மேனாக ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்ப்போம். இதே மாதிரி தான் இது. இப்போ ஹேமராக இருந்தாலும் சரி, ஹேங்கிங் மேனாக இருந்தாலும் சரி, இதுக்கு கலர் ஒரு மேட்டரில்
இப்போ ஹேங்கிங் வேணும் கிரீன் கலரில் இருக்கலாம், அது சப்போர்ட்டில் வந்தாலும் ஓகே, ரெசிஸ்டில் வந்தாலும் ஓகே. இது ரெண்டுக்கும் நம்ம ஒரே நேம் தான் சொல்லலாம். ஆனால் இது எந்த இடத்துல வர்றதுங்கிறத பொறுத்து தான் இதை விட்டு நேமை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கப்போம். இப்போ ரெசிஸ்டன்ட் லைன் ஹேங்கிங் மெயின் வரலாம், அதுக்கு பொடி கிரீன் கலராக இருக்கலாம், ஓகே பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சப்போர்ட் லேமர் வரலாம், இது விட்டு பொடி ரெட் கலராகவும் இருக்கலாம், சேம் டைம் கிரீன் கலராகவும் இருக்கலாம். நம்ம அதை ஹேமர்னு தான் சொல்லுவோம். ஆனால் இதில் இப்படி வர்றப்ப இதோட அக்யூரசி டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ ஹேமர் கேண்டல் சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆகி இது க்ரீன் கலராக இருக்குன்னா இதோட அக்யூரசி அதிகமாக இருக்கும், அதே ரெட் கலராக இருந்துச்சுன்னா இதோட அக்யூரசி கம்மியாக இருக்கும். அதே சேம் விஷயம் அவ்வளோதான் இந்த ஹேங்கிங் மேனுக்கும் பொருந்தும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற விஷயம் இந்த மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார். இது ஒரு ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். இப்போ ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக்னு சொல்கிறது சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் டபுள் கேண்டில் ஸ்டிக்கை விட அதிகமான பவர் கூடியது தான் இந்த ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். இதுல மார்னிங் ஸ்டார்னு சொல்றது மார்க்கெட்ல அடிக்கடி ஃபார்ம் ஆகக்கூடிய பேட்டர்ன். இதுல நம்ம 3 கேண்டில் பார்ப்போம். இந்த மார்னிங் ஸ்டார் கேண்டில்னு சொல்றது மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டா இருக்கும் போது இது பாட்டம்ல ஃபார்ம் ஆகும். வந்த பிறகு மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆக சான்சஸ் இருக்கு. அப்போ ஈவினிங் ஸ்டார்ங்கிறது ரெசிஸ்டன்ட்ல ஃபார்ம் ஆகும். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல வரும்போது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற கேண்டில் ஒரு ரெட் கலர் கேண்டிலா ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி வர்ற ரெண்டாவது கேண்டில் ஒரு டோஜி டைப்பா இருக்கும். இதுக்கு ஒரு பொடி இருக்கலாம், பொடி இல்லாமலும் இருக்கலாம். இந்த டோஜி டைப்ல கேண்டில் பொடி கலர் ரெட்டாகவும் இருக்கலாம், கிரீனாகவும் இருக்கலாம். ஆனா ரெட் கலரா இருந்துச்சு அப்படின்னா இதோட அக்யூரசி இன்னும் அதிகமா இருக்கும். கிரீன் கலரா இருந்துச்சுன்னா இதோட அக்யூரசி இன்னும் அதிகமாகவும் இருக்கும். அப்புறம் இதோ ஃபாலோ பண்ணி வர்ற மூணாவது கேண்டில் ஒரு கிரீன் கலர் கேண்டிலா இருக்கும். இந்த மூணாவது கேண்டில் ஃபர்ஸ்டா ஃபார்ம் பண்ண ரெட் கலர் கேண்டிலோட 50% மேல க்ளோஸ் பண்ணிருக்கணும். இந்த லெவலுக்கு மேல இதோட க்ளோஸ் பிரைஸ் இருக்கணும், இப்படி இருக்கணும். ஆனா மார்க்கெட்ல இப்படி இருந்துச்சுன்னா இதோட அக்யூரசி கம்மியா இருக்கும். அதனால 50% மேல க்ளோஸ் இருக்கணும். இப்படி இருந்தா மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் ஆகி மேல போறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஒர்க் ஆகும். ஈவினிங் ஸ்டார்னு சொல்றது ஃபர்ஸ்ட் ஒரு கிரீன் கலர் கேண்டில் வரப்போகுது, அதை ஃபாலோ பண்ணி வர்ற கேண்டில் ஒரு டோஜி டைப்பா இருக்க போகுது. இந்த டோஜி டைப் இங்க ரெட் கலரா வந்தா இன்னும் அக்யூரசி அதிகமா இருக்கும். இது ரெசிஸ்டன்ட்ல ஃபார்ம் ஆகும். இதோட 50% கீழே இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சா மார்க்கெட் இங்க இருந்து பியரி சைடுக்கு மூவ் ஆக சான்சஸ் அதிகமா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தான் இந்த புல்லிஷ் அராமி பியரி அராமி. புல்லிஷ் அராமின்னு சொல்றது இது ஒரு டபுள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். இது மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல வர்றப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அதை நான் ஃபாலோ பண்ணி வர்ற கேண்டில் ஒரு கிரீன் கலர் கேண்டிலா இருக்கும். இந்த அராமி கேண்டில், இந்த கிரீன் கலர் புல்லிஷ் அராமி கேண்டில், இந்த அராமி கேண்டில் ப்ரீவியஸான கேண்டில் இந்த ரெட் கலர் கேண்டிலோட 25% தான் இருக்கணும். இது ஒரு 100% இருந்தா இது ஒரு 25% இருக்கணும். அப்போ இது ஒரு 55% இருந்தா இது ஒரு 15% இருந்தா இந்த கேண்டில் ஒரு 12.5 அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா ஓகே. அதே மாதிரி தான் இந்த பியரி அராமி ஒரு ஆப்ஷன்ல டாப்ல ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் வர கேண்டில் கிரீன் கலர் கேண்டிலா இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி வர்ற ரெண்டாவது கேண்டில் ஒரு ரெட் கலர் கேண்டிலா இருக்கும். இந்த கேண்டிலோட 25% தான் இந்த ரெட் கலர் கேண்டில் அடங்கும். அப்போ இதுக்கு ஓப்பன் பிரைஸும் சரி க்ளோஸ் பிரைஸும் சரி இதுக்கு மேல கேண்டில் வராது, இதுக்குள்ளாரவே அடங்கும். அப்போ இந்த கேண்டிலை நம்ம மார்க்கெட்ல டாப்ல பார்ப்போம். இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போற கேண்டில் ஸ்டிக் தான் இந்த டிராகன் ஃப்ளை டோஜி, அதுக்கப்புறம் கிரேஸ்டன் டோஜி. இந்த ரெண்டு கேண்டிலும் சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் டைப், அப்புறம் இது ஒரு டோஜி டைப். இப்போ இந்த கிரேஸ்டன் டோஜின்னு சொல்றப்ப மார்க்கெட் ப்ரைஸ் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுனுச்சோ அதே இடத்துல அது கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா அதோட கொஞ்சம் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் அதிகமா மேல க்ளோஸ் ஆகிருக்கும். சேம் அதே கிரேவிஸ்டன் டோஜிலையும் அதே தான். மார்க்கெட் எந்த இடத்துல ப்ரைஸ் ஓப்பன் ஆகுனுச்சோ அந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கும். இல்லைன்னா அதுக்கு கீழே ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கீழே க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த டிராகன் ஃப்ளை டோஜின்னு ஒரு சப்போர்ட்ல ஃபார்ம் ஆகும். சப்போர்ட்ல ஃபார்ம் ஆகின பிறகு இங்கே செல்லிங் ப்ரெஷர்னால மார்க்கெட் மேல இருந்து கீழே வந்துடும், இந்த மாதிரி வந்துடும். ரைட். அதுக்கப்புறம் இங்க இருந்த பையிங் ப்ரெஷர்னால இப்படியே வந்து மார்க்கெட் மேல க்ளோஸ் ஆயிருக்கும். ரைட். அப்போ இந்த இடத்துல 100% பையர் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பையர்ஸ் டாமினேட்டரா இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா செல்லர் மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துருக்காங்க, அதுக்கப்புறம் இங்க இருந்து மார்க்கெட் மேல போயிருந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் சப்போர்ட்ல வர்றப்ப இன்னும் மார்க்கெட் புல்லிஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அதே மாதிரி தான் கிரேவிஸ்டன் டோஜி. இது ரெசிஸ்டன்ட்ல ஃபார்ம் ஆகுறப்ப இந்த விக் யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா செல்லர்ஸ். ஏன்னா மார்க்கெட் பையர்ஸ் இங்க இருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவங்க திரும்ப செல்லர்ஸ் இங்க இருந்து அதே தூரம் கீழே கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இந்த இடத்துல செல்லர்ஸ் டாமினேட் இருக்காங்க. அப்ப மார்க்கெட் இங்க இருந்து கீழே ரிவர்சல் ஆக சான்சஸ் இருக்கு. அப்ப நம்ம இதை ரெசிஸ்டன்ட்ல பார்ப்போம். இப்ப நான் சொன்ன எல்லா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னையும் இப்ப நம்ம ரியல் சார்ட்ல பார்ப்போம்.
இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் எல்லாம் சப்போர்ட் ஏரியாவில் பார்க்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு பாட்டம் ஒரு பிலோ ஏரியாவில் பார்க்கணும். அதே பேரிஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்லாம் ரெசிஸ்டன்ட்டில் பார்க்கணும், டாப்பில் பார்க்கணும். இப்போ நம்ம சார்ட்டில் பார்க்கணும். இப்போ நீங்கள் இந்த ஏரியாக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில் வந்திருக்கு. புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில் வந்த பிறகு மார்க்கெட் இங்கேருந்து சூட்டப் ஆகி ஹப் ஆகியிருக்கு. நம்ம இப்படி ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா இங்கே ரெசிஸ்டன்ட் லைனில் நமக்கு இங்கே பேரிஸ் செராமிக் கேண்டில்ஸ்டிக் வந்திருக்கு. நான் உங்களுக்கு இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த ஏரியாக்குள்ளே இதை நம்ம சொல்லுவோம் பேரிஸ் செராமி அப்படின்ட்டு. பேரிஸ் செராமி வந்த பிறகு மார்க்கெட் இதோட ப்ரைஸ் இந்த இடத்துல ஸ்டாப் ஆகி இதுக்கு மேலே கூட ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கலாம். அங்கேருந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகியிருக்கு கீழே. அப்போ நம்ம இந்த இடத்துலையும் ஒரு பேரிஸ் எங்கல்ஃபிங்காக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது வந்த பிறகு மார்க்கெட் கீழே டம்ப் ஆகிடுச்சு. இது ரெசிஸ்டன்ட் ஏரியா அப்படின்னா இது நமக்கு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் தான். ஃபர்ஸ்ட்டுக்கு நமக்கு ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வரணும். இதை ஃபாலோ பண்ணி ஒரு டோஜி கேண்டில் வந்திருக்கணும், அதுவும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு 50% கீழே ஒரு ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ஆனால் இது ப்ரீவியஸ் க்ரீன் கலர் கேண்டிலோட லோ ப்ரைஸு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ அதனால மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் டம்ப் ஆகிடுச்சு. மார்க்கெட் இந்த லைனில் இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு, இங்கேயும் சப்போர்ட் எடுத்துருக்கு. நெக்ஸ்ட் தடவை இங்கே வரும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்த பிறகு மார்க்கெட் இங்கேருந்து பூம் ஆகிருக்கு. இப்போ நம்ம மார்க்கெட்டில் படிக்கிற விஷயம் அதே மாதிரி தான் ரியலான சார்ட்டில் வருமானு கேட்டால் இல்லை. அங்கே நம்ம படிக்கிறது பேப்பர் தியரி, இங்கே நம்ம லைவ்ல மார்க்கெட்டில் பார்க்குறது மார்க்கெட் தியரி. 100% அப்படியே இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா. இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் நமக்கு இங்கே ஹேங்கிங் மேன் கேண்டில்ஸ்டிக் வந்திருக்கு. இது வந்த பிறகு மார்க்கெட் இங்கேருந்து டம்ப் ஆகியிருக்கு. இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. திரும்ப மார்க்கெட் இந்த ஏரியாவுக்கு வர்றப்போ இது சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிருக்கு. இந்த ஏரியாவில் ஒரு ஹேமர் கேண்டில் வந்திருக்கு. ஹேமர் கேண்டில் வந்த பிறகு மார்க்கெட் இங்கேருந்து அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிருக்கு. மார்க்கெட் இங்கேருந்து கண்டினியூஸாக டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கு. லாஸ்ட்டாக ஒரு பாட்டமில் ஒரு ட்ராகன் ஃப்ளை டோஜி. இந்த ட்ராகன் ஃப்ளை டோஜி வந்த பிறகு மார்க்கெட் இங்கேருந்து திரும்ப அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிடுச்சு. மார்க்கெட் இவ்வளோ தூரம் டவுன் ட்ரெண்ட் ஆகுறது இந்த இடத்துல எண்ட் ஆகி இந்த இடத்துலேருந்து அப் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் மாறிடுச்சு. ட்ராகன் ஃப்ளை டோஜி வந்தது பின்னாடி. சேம் இப்போ நம்ம புல்லிஷ் சார்ட் பேட்டர்ன் எங்கே பார்ப்போம்னா சப்போர்ட்டில் பார்ப்போம், இல்லாட்டி பாட்டமில் பார்ப்போம். மார்க்கெட் இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில்ஸ்டிக் வந்திருக்கு. இது வந்த பிறகு மார்க்கெட் இங்கேருந்து அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டண்டாக ரியாக்ட் ஆகிருக்கு. திரும்ப மார்க்கெட் இதே இடத்துக்கு வர்றப்ப இந்த இடத்துல நமக்கு கிரே ஸ்டாண்டோஜி ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகின பிறகு மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகி டவுன் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. இப்போ நம்ம பார்த்த எல்லா கேண்டில்ஸ்டிக்கையும் சார்ட்டில் ரியலாக பார்த்துருக்கோம். இது எப்படி மார்க்கெட்டில் ஒர்க் ஆகி இது மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகி இருக்குன்ட்டு நமக்கு தெரியும். நீங்களும் உங்கள் சார்ட்டில் இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் பார்த்த உடனே நீங்கள் மார்க்கெட் அடுத்து என்ன ஆகலாம் அப்படின்ட்டு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். இது கூட இன்னும் சார்ட் பேட்டர்ன், ஃபிபனாச்சி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப அக்யூரசி இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட பாயிண்ட் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கானையும் ஆளில் போட்டுக்கோங்க. இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.